ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் இருக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரியா ஃபேஷன் அண்ட் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஜூஸியான சிக்கன் பாப்கார்ன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நான் இப்போ ஒரு கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கப் தயிர் எடுத்துக்கிறேன். அதுலேயே இப்போ ஒரு அரை கப்பு பால் எடுத்துக்கிறேங்க. ஒரு அரை கப்பு பால் சேர்த்திக்கலாம். இதில் நான் ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த சிக்கன் பாப்கார்ன் நல்லா ஜூஸியாக ஸ்மூத்தாக வர்றதுக்கு நம்ம இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணோம்னா ஹோட்டலில் செய்கிற மாதிரி KFC பாப்கார்ன் மாதிரியே இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள், ஒரு ஸ்பூன் சில்லி சிக்கன் பவுடர் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் ஒரு அரை கிலோ சிக்கன் பாப்கார்னுக்குன்னு கேட்டு போன்லெஸ்ஸாக வாங்கியிருக்கேன். அதை நல்லா கழுவி இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சிக்கனை நான் இதில் சேர்த்து நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம இந்த பாப்கார்ன் செஞ்சோம்னா அவ்வளோ ஒரு ஜூஸியாகவும் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும். ரஃப்பாலாம் இருக்காதுங்க. ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை இப்போ நான் மூடி ஒரு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அதுக்கிடையில் நான் இப்போ 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன். 1 கப்பு, அரை கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேங்க. 1 கப்பு மைதா மாவு, அரை கப்பு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். இதில் 1 ஸ்பூன் பெப்பர் தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி அந்த சிக்கன் பேஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆட் பண்ணியிருப்போம். அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்திக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ட்ரையாக எல்லாமே ஒன்று போல் மாவு, இந்த மிளகாத்தூள், சால்ட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம இந்த மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ட்ரையாக. ஹோட்டல் சுவையில் KFC மாதிரியே இருக்குங்க. நம்ம வீட்லேயே செய்யலாம். எந்த வித கெமிக்கலும் இல்லை. கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இப்படி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரியும் பொரித்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா KFCயில் வர்ற மாதிரியே பாப்கார்ன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இதுக்கு ஒரு டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். பார்த்திங்கன்னா மொறுன்னு கிறிஸ்பியான ஜூஸியான சிக்கன் பாப்கார்ன் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. மறக்காமல் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரியா ஃபேஷன் அண்ட் குக்கிங் சேனல் பார்த்திங்கன்னாலே தெரியும். அப்படியே நம்ம கையில் பிக்கும்போது அந்த ஜூஸியான அந்த டொமேட்டோ சாஸுக்கும் அதுக்கும் பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிட தோணும். தேங்க்யூ.